ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெரைட்டி ஆஃப் தோசா. எத்தனை வெரைட்டி வந்து எனக்கு தெரியுமோ ஓரளவுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 வெரைட்டிஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய நாள் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா இது 10 மினிட் வீடியோங்கிறனால ரொம்ப லென்த்தியாக இருந்தால் போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முட்டை தோசை. மாவு வந்து கல்லில் பரத்திட்டு ஒரு முட்டையை உடைச்சி நம்ம சூப்பராக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர், முட்டை தோசைக்கு வந்து லைட்டாக பெப்பர் நம்ம ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் லைட்டாக மேலே வந்து நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணி திருப்பி போட்டோம்னா சூப்பரான முட்டை தோசை நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெரைட்டியாக ஒரு 10-12 தோசை வெரைட்டி வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் தோசஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் இன்னும் கொஞ்சம் இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். நிறைய வெரைட்டி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம போட்டுட்ருக்கிற தோசை வந்து பார்த்திங்கன்னா பொடி தோசை. பொடி தோசை வந்து ஸ்பைஸியாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில், மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பொடி தோசை வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இந்த பொடி தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கமகமன்னு இருக்கும். நல்லா மணமாக இருக்கும். தோசை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரான பொடி தோசை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை ரொட்டேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பரான பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான பொடி தோசை வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சகோதரி ஃபுட் ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா வல்லார இட்லி பொடி நாங்கள் பண்ணுறோங்க. அந்த வல்லார இட்லி பொடியில் கூட இந்த மாதிரி வந்து பொடி தோசை செய்யலாம். செம்மையாக இருக்கும். நம்ம ஒரு ஹெல்த்தியான பொடி தோசை குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும். வல்லார சேர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஹெல்தி இல்லையா, அது சேர்த்தும் போது சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற அடுத்த தோசை பார்த்திங்கன்னா மசால் தோசை. இது வந்து உருளைக்கிழங்கு மசால் தான் வந்து இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து தோசையில் வந்து பரத்திட்டு சென்டரில் வந்து நம்ம அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆயில் ஆட் பண்ணி ரொட்டேட் பண்ணி போட்டோம்னா சூப்பரான மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் தனியாக மசால் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் தேவைப்பட்டால் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியும் நீங்கள் சுடலாம். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரி வந்து முன்னத்த நாள் பூரி செஞ்சுருந்தேங்க. அந்த பூரி குருமா இருக்குது இல்லைங்களா, அதையே வந்து கொஞ்சம் முதலையே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மசால் மாதிரி பண்ணி எடுத்து உள்ளே வச்சோம்னா சூப்பரான மசால் தோசை வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக குக் பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிற தோசை வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தோசைங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசைன்னு தான் நம்ம சொல்லணும். கேஸ் ப்ராப்ளம்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இது நல்லது. தோசை மாவு பரத்திட்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் 6 பல் போடலாங்க ஒரு தோசைக்கு. நல்லா துருவி எடுத்து வச்சுட்டு அதை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம தோசை கரண்டி வச்சு நல்லா வந்து தட்டி விட்டணுங்க. இல்லைன்னா வந்து கீழே உதிர்ந்து விழுந்துடும். இதில் வந்து லைட்டாக பார்த்திங்கன்னா இட்லி பொடி ஆட் பண்ணுறேங்க. வெறும் பூண்டு ஆட் பண்ணும்போது அது ஒரு ஸ்பைசினஸ் கிடைக்கும். இருந்தாலும் லைட்டாக ஒரு இட்லி பொடி நம்ம ஆட் பண்ணுவோம், இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு இதில் நல்லெண்ணெய் வேணும்னாலும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த தோசைக்கு. நல்லா கமகமன்னு மணமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொலஸ்ட்ரால் இது வந்து ரொம்ப வாரத்தில் ஒரு 2 நாளைக்காவது நம்ம வந்து பூண்டு தோசை வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க கொஞ்சம் இது காரமாக இருக்குங்கிறனால கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே ஆகும்போது இந்த நம்ம தோசை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சூப்பரான பூண்டு தோசை வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த பூண்டு வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும். அப்புறம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்ன தோசைன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், இது வந்து வெஜிடபிள் தோசைங்க. ரொம்ப ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காய்கறி வந்து குழந்தைங்க தனியாக வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள் தோசை வந்து செஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு தோசை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து தேவைப்பட்டால் பூண்டு பிடிக்கிறவங்க பூண்டு துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து பரத்திக்கணும். ரொம்ப லேசாக பரத்த வேண்டாங்க. ஒரு மீடியமாக வந்து தோசை மாவு பரத்திட்டு கேரட், பீட்ரூட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். தேவைப்படுறவங்க பூண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இது பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்குங்களா, குழந்தைங்கள ஈஸியாக சாப்பிடவும் வைக்கலாம். வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரியும் நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் போட்டுட்டு பீட்ரூட் வந்து போட்டுட்ருக்கேன். இதில் வந்து நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் கொடுக்க விரும்புகிறோமோ அதை நம்ம கொடுக்கலாங்க. நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். எது நம்ம பச்சையாக சாப்பிட வைக்க முடியுமோ ஓரளவுக்கு அதெல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் நான் லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு தோசை வந்து நார்மலாக போட்டுக்குவேன். நெக்ஸ்ட் தோசையில் பார்த்திங்கன்னா லைட்டாக இட்லி பொடி ஆட் பண்ணியும் பண்ணுவேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கிறது கேரட், பீட்ரூட், ஆனியன், அப்புறம் லைட்டாக வந்து இட்லி பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணி போட்டு அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேண்டியதில்லை, 2 to 3 மினிட்ஸ் வந்து நான் ஒரு பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக ஒரு வேக்காடு இருந்தால் சூப்பரான ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லான வெஜிடபிள் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி லீஃப் கூட நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடும் கூட. சட்னி ரெடி பண்ணியாச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் அதே வெஜிடபிள் தோசாவில் பார்த்திங்கன்னா லைட்டாக பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் போட்டிருந்த எல்லா திங்ஸே தான், அந்த தோசைக்கு போட்டிருந்த அதே திங்ஸே தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா பொடி மட்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசினஸ் கிடைக்கும். அதுக்காக மேலே வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணுங்க. அப்போ தான் வந்து காய்கள் வந்து உதிராமல் இருக்கும். திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதிர்ந்து வந்துருச்சுனாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காக நல்லா தட்டி விட்டுட்டு திருப்பி போடுறேன். தோசை ரெடி ஆயிடுச்சு. அந்த பொடி போடாத தோசை என் குட்டிக்குங்க, இந்த பொடி போட்ட தோசை எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிற தோசை பார்த்திங்கன்னா கறி தோசைங்க. இது வந்து கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த தோசை. அதில் பார்த்திங்கன்னா தோசை மாவை வந்து பரத்திட்டு ஒரு எக்கு வந்து ஃபுல்லாக உடச்சி ஊற்றி நம்ம நல்லா பரத்திக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி தோசைன்னு கடையில் நிறைய கிடைக்குங்க. ஆனால் அதை கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு நம்ம செய்கிற அந்த சிக்கனோ மட்டனோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் குடல், காளான் இந்த மாதிரி இதில் வச்சு நம்ம இந்த கறி தோசை வந்து ட்ரை பண்ணலாம். குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை சாப்பிட்டாலே போதுங்க. செம்மையாக கும்முன்னு ஆகிடும், சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் பீசஸ் வந்து போன் இல்லாத சிக்கன் பீசஸை வந்து குட்டி குட்டியாக எடுத்து வச்சு அதை வந்து நம்ம இந்த உள்ள நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மட்டன் வந்து வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வர வறுவலில் இருக்கிற அந்த பீசஸையே வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கும் ஒரு ஈஸியான மெத்தடும் கூட இது. லைட்டாக வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேங்க, தேவைப்பட்டால் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கன் வறுவல், மட்டன் வறுவலில் நம்ம ஆல்ரெடி உப்பு காரம் போட்டிருப்போம். தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஒரு நிமிஷம் ரொட்டேட் பண்ணி, என்ன முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, ரொட்டேட் பண்ணி போடணும். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கறி தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொட்டேட் பண்ணி போடலாம், ரொட்டேட் பண்ணி போடாமல் அப்படியே நம்ம கூட எடுத்தாலும் நல்லா தான் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தோசை வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தோசைங்க. ஆனியன் ரோஸ்ட் நம்ம கடைகளுக்கு போனோம் அப்படின்னாலே டக்குன்னு ஆனியன் ரோஸ்ட் அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அந்த ஆனியன் ரோஸ்ட்டு தான் இது. சூப்பராக குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். எடுத்து தோசை மாவு பரத்திட்டு அந்த ஆனியனை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக போட்டுட்டு லைட்டாக வந்து பொடி ஆட் பண்ணிக்க. ரொம்ப ஸ்பைசினஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஆனியனை மட்டும் நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொடி ஆட் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஸ்பைசினஸ் கிடைக்கும் நமக்கு. இது வந்து பெரிய வெங்காயம் மட்டும் இல்லைங்க, சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தோசை சுட்டு பாருங்கள், அது இன்னும் வேறு லெவலாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆனியன் ரோஸ்ட்டுக்கு போடுவாங்க. ஆனால் நீங்கள் சின்ன வெங்காயத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல காரமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கூடாது. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான ஆனியன் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா முருகலாகவும் நம்ம சுடலாம். பாருங்கள், சூப்பரான ஆனியன் தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா என் குட்டிக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான தோசை வந்து ரொம்ப பிடிக்குங்க. அவள் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தோசை தான் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து ஸ்கொயருங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி தோசை சுடுறோம் அப்படின்னா ஒரு 4 வெரைட்டி 4 டிசைன் வந்து நம்ம சுட்டு கொடுத்துட்டோம் வைங்களேன், 4 தோசை வேணாலும் சாப்பிட்ருவாங்க. 5 வெரைட்டி நீங்கள் சுட்டு கொடுத்தீங்கன்னா 5 தோசை கூட குட்டீஸ் சாப்பிடுவாங்க. குட்டீஸை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட்னு வைங்களேன் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி. பாப்பா ஹார்ட்டு கேட்டாங்க,
அம்மா நான் ஃப்ளவர் ஊற்றுற தங்கம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூணுங்க. நிலா மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்களா, நிலா மாதிரி என்னால் ஓரளவுக்கு தான் அந்த ஷேப் கொண்டு வர முடிஞ்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேப் கொண்டு வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி தோசைஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ரெக்டாங்கிள் வந்து போட்டிருக்கேங்க. ஷார்ப்பாக நமக்கு வராதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.